குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் விஜயின் பேச்சு எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக அமைந்திருந்தது. தனது சொந்த வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை சுட்டிக்காட்டி அதில் அரசியல் என்னவென்பதை எடுத்துரைத்தார் விஜய். திரைப்பட நடிகராக தாம் எல்லோருக்குமானவன் என்பதை பலமுறை உணர்த்தியிருக்கிறார் விஜய். அவர் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டிலும் இதை மேலும் ஒரு முறை சுட்டிக்காட்டினார். உங்களுடைய மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா இருந்து நான் உழைக்கணும், இதான் என்னுடைய டார்கெட்டும். அந்த வகையில் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் பகவத்கீதை, பைபிள், திருக்குரான் என புனித நூல்களை பரிசளித்தனர். அரசியல் சாசன புத்தகத்தையும் பரிசளித்தனர். வழக்கமாக என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று பேசத் தொடங்கும் விஜய் இந்த முறை நேரடியாக அரசியலை பேசினார். ஒரு குழந்தை முதல் அம்மான்னு சொல்றப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சிலிர்ப்பு ஒன்று வரும் பாருங்க. அந்த சிலிர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னு அந்த அம்மாவை கேட்டா அவங்களால தெளிவா விளக்கி சொல்ல முடியும். ஆனா அந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு அந்த குழந்தைய கேட்டா அந்த குழந்தை எப்படிங்க சொல்லும்? முதல்ல அந்த குழந்தைக்கு எப்படி சொல்ல தெரியும்? குழந்தைகிட்ட எதை கேட்டாலும் பால் வாசம் மாறாத வாயோட மடலை தவழ வெள்ளந்தியா சிரிக்க மட்டும்தானே தெரியும். அது உணர்ந்து அந்த சிலிர்ப்பை சிலாகிச்சு வார்த்தையில சொல்றதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல. அப்படி ஒரு உணர்வோட தான் இப்ப உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். ஒரு கட்டத்தில் வழக்கமான அரசியல் உரையின் தொடக்கத்தை சுட்டிக்காட்டி பகடி செய்தார். ஆமா, எதுக்குங்க இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்குங்க பிரிச்சு பார்க்கணும்? மேடையில் இருந்தாலும் சரி, மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இந்த நான், நீ, நாங்க, நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம இங்க யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள், என்னோட உயிர் வணக்கங்கள், என்னோட உயிர் வணக்கங்கள். நீட் தேர்வு விவகாரத்தில் அரியலூர் மாணவி அனிதா உயிர் நீத்த துயரத்தை தனது சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரத்துடன் ஒப்பிட்டு நினைவு கூர்ந்தார். என் கூட பிறந்த என் தங்கச்சி வித்யா இறந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுல கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தினது தான் தங்கச்சி அனிதாவோட மரணம். அதுலயும் தகுதி இருந்தும் தடையா இருக்கே இந்த நீட்டு. அப்போ ஒரு முடிவு பண்ணுங்க, வாய் நிறைய விஜயண்ணா விஜயண்ணான்னு நம்மளை மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்துலயும் ஒரு நிரந்தர பாதுகாப்பு ஏற்படுத்தணும்னு. இனிமே கவலைப்படாதீங்க, உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா
உறவா நட்பா? என்னை பார்க்குற குட்டீஸ்ல இருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்குமான ஆளா தான் இருப்பேன். திரைத்துறையின் உச்சத்தில் இருந்தும் உச்ச வருவாய் இருந்தும் அரசியலுக்கு வந்தது ஏன் என்றும் குறிப்பிட்டார். தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமாய் எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். ஒட்டுமொத்தத்தில் திரையுலகிலும் சரி திரைவிழா மேடைகளிலும் சரி இதுவரை பார்க்காத விஜயாக இனிமேல் இருக்க போகும் விஜயாக படபட பட்டாசாக தெரித்து தமிழ்நாட்டு அரசியலை அதிர வைத்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி.